என்ன இவன் எப்படி உட்காந்துட்டு இருக்கான்? விட்டா படுத்துருவா போலயே. அது சரி, ஒருத்தனா சுருப்பையா இருக்கானா? ஒருவேளை நம்மளும் இதனால தான் அடிக்கடி முதுகுவலி வருதோ? சரி. என்ன ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்து பேக் பெயின் வருதா? நீ என்ன பண்ணு, அண்ணா நகர்ல ஈஸ் பார்க்கலாம், இப்போ மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி சொன்ன உடனே நானும் கிளம்பி அண்ணா லொகேட்டா இருக்க ஈஸ் பார்க்க போயிட்டேன். உள்ள என்டர் ஆன உடனே ஆம்பியன்ஸே பார்க்க மினி தாய்லாந்து குள்ள போன மாதிரி இருந்துச்சு. அவங்க நம்மள ரிசீவ் பண்ணதே பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. அண்ட் தலையில கிரீடம்லாம் வச்சு ராஜா மாதிரி ரிசீவ் பண்ணாங்க. நமக்கு வெல்கம் ஜூஸ்க்கு ஹைபிஸ்கஸ் டீ கொடுப்பாங்க. அதை குடிக்கிற கிராப்ல நமக்கு லெக் வாஷ் பண்ணி விடுவாங்க. இனிமே தான் மெயினே. நம்ம மசாஜ் பண்ணலாம் உள்ள கூட்டு போவாங்க. ரூம்குள்ள என்டர் ஆன உடனே வைபே வேற லெவல் இருந்துச்சு. அப்படியே நம்ம ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஒரு டிரான்சிஷன் போட்டுருவோம். அப்புறம் நம்ம தாய்லாந்து அக்கா நமக்கு தாய் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்க்க கொஞ்சம் மொட்டத்தனமா இருந்தாலும் செம்ம ரிலீஃபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெர்பல் கம்ப்ரஸ் அண்ட் ஹாட் மசாஜ் எல்லாம் பண்ணாங்க. மசாஜ் எல்லாம் முடிச்சு ஜக்கூசி பாத்ல இறங்கிட்டேன். கையில ஐஸ்கிரீமோட நல்ல ஹாட் வாட்டர்ல ஃபுல் பபிள்ஸோட குளிக்கவே செம்ம ரிலாக்ஸா இருந்துச்சு. ஃபுல் மசாஜ் அண்ட் பாத்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்த உடனே நமக்கு லெமன் டீ கொடுப்பாங்க. நானும் குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். நீங்களும் உங்க மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஈஸ்பா விசிட் பண்ணுங்க.